ஹாய் ஆல், இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் எப்படி சூப்பராக வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தென் வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி சாம்பார் கூட பச்சை மிளகாயை ஆட் பண்ணும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். சாம்பாருக்கு எப்போதுமே தக்காளி கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு கொஞ்சம் புளியை கம்மி பண்ணோம் அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்போ தான் வந்து அது முட்டையாக இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்டேஜில் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது கருகிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டால் அது கருகாது. ஸோ இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, முள்ளங்கி இப்படி வெட்டினோம், இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி நல்லா கிளறி விடுங்க, அது கொஞ்சம் வந்து வணங்கட்டும். எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகம், ஸோ அதனால் கொஞ்சம் காய் வந்து அதிகமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருப்போம் லைட்டாக, பட் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக போட்டிருந்தோம். நான் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்படி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அடுத்து நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். புளி கம்மியாக ஊற்றிக்கோங்க. முள்ளங்கி சாம்பாருக்கு அதிகமாக புளி ஊற்றினா முள்ளங்கி புளிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போது 2 பல்லு பூண்டு போட்டு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நமக்கு கொடுக்கும், அதனால் அப்படி வேக வைக்கணும். பருப்பு 1 டம்ளர் வச்சோம் அப்படின்னா ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். புளி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். குழம்புல பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மல்லி